அன்பின் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வது உங்கள் கனிமொழி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லோர்ட்டயுமே கிடையாது. "என்ட்ட காசு இல்ல, என்ட்ட பணம் இல்ல, இல்லாட்டி நான் உதவி செஞ்சுருவேனே!" கிடையவே கிடையாதுங்க. உங்க பாக்கெட்ல ஒரு ரூ. 10 வச்சிருந்தா கூட, நீங்க குடுக்கணும்னு நெனச்சா மட்டும் தான் உங்களால குடுக்க முடியும். அதுக்காக அந்த ஆண்டவன் நெனைக்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நெனச்சா மட்டும் தான் உங்களால செய்ய முடியும்ன்றத மறந்துறாதீங்க. அதுக்காக யாரோ ஒருத்தவங்க பண்ணிப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மைய சொல்றேன். நெறைய இடங்கள்ல பிட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய விஷயங்கள் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா நான் வந்து பயணிச்சு நான் போயிட்டு இருக்க காலகட்டங்கள்ல நிஜமா சொல்றேன். சாப்பாட்டுக்கே வழி இல்ல. "ஒரு 2 இட்லி சாப்பிடணும்ப்பா, காசு குடு" அப்படின்னு கேட்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. இல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுமே வந்து காசு அப்படின்னு வந்து கை நீட்டுறப்ப நமக்கு ஒரு மாரி பதஷ்டமா தான் இருக்கும். நெறைய நெறைய சம்பவங்கள் நாங்க பார்ப்போம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்ல, காசு குடு." சரி ஓகே. காசு குடுக்கலாம். காசு குடுக்கிறத விட, வாங்கி தரலாம் அப்படின்ட்டு நம்ம பெரிய ஆளு நான் ஒரு கடையில நின்னு ஒரு டீ, காஃபியோ குடிக்க கூடாது. குடிக்கவும் மாட்டேன் நானு. கூடாதுன்னுலாம் கிடையாது. ஒரு பயம் தான். இருந்தாலும் சில சில விஷயங்கள்ல பயப்படுறதும் கூட நல்லது தான். என்ன பொறுத்தவரையும் பெண்கள் இந்த உலகத்துல நம்மளால அதெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள நம்ம பயந்து தான் ஆகணும். அந்த பயம் அப்படிங்கிறது தான் நம்மள வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மள வந்து வச்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன சொல்றேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லன்று ஒருத்தர் வந்து கேட்குறாரு. நான் சாப்பாடு வாங்கி தர ரெடியா இருக்கேன். நான் வாங்கி தரேன்னு வச்சுக்கங்க. அத சாப்பிட்டுட்டு, அப்ப அவரு கையிலன்னு ஒரு பணம் இருக்குல்ல, அத வாங்கி சரக்கு அடிச்சுட்டு நடு ரோட்ல மல்லாந்து கிடக்குறாருப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ல உட்காந்துருக்கேன். ஒருத்தர் கூப்பிடுறாரு. "மேடம்" என்னைய. நான் திரும்பி என்ன யாருன்னு தெரியல. யாரையோ கூப்பிடுறாங்க. மேடம்னதே டப்பு டப்புன்னு எல்லாரும் தானே திரும்புவாங்க. டக்குன்னு பார்த்தா, "நான் திருச்சி வரேன். டிக்கெட் எடுக்கிறியா?" அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் என்னைய பார்த்து. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நெறைய பேரு அதாவது "பசி வந்திட 10ம் பறந்து போம்" அப்படின்னாங்க. அந்த 10ம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அந்த 10ல முதல் என்ன தெரியுமா? மானம். மான அவமானத்த பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, மானத்த கூட நினைக்காம பிச்சை எடுக்க கூட துணிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் சொல்லல. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மைய சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிச்சை எடுத்து கூட பொழச்சிரலாம். இப்ப என்ன வந்துச்சு? பிச்சை எடுத்து கூட சரக்கு அடிச்சிரலாம். இப்ப என்ன வந்துச்சு? பிச்சை எடுத்து கூட என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பிச்சை புகினும் கற்கை நன்றேன் நான் ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த கற்கை நன்றே அப்படிங்கிற கான்செப்ட் கூட கிடையாதுங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள மதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் நெஜமா நெறைய விஷயங்கள் இந்த சமூக சூழல்ல நினைக்கிறப்ப ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதாக தான் இருக்கு. அதுக்காக பிச்சைக்காரவங்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணாதீங்க. யாசகம் கேட்பவர்கள், அதுல வேற கரெக்ஷன்லாம் நெறைய குடுப்பீங்க தான். உண்மதான் அது. யாசகம் கேட்கிறவர்கள், அவங்கள நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் காசு போடாதீங்க. நான் வந்து சொல்ல வரல. அப்படி அது அது விஷயம் கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, யாரெல்லாம் வந்து இந்த சாப்பாட்டுக்காகவும், கஞ்சா அடிக்கணும், சரக்கு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையேந்தி காசு கேட்குறாங்களோ, அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, அவங்கள மாதிரியான நபர்களுக்கெல்லாம் வந்து ஏன் குடுக்கணும் நம்ம? அப்ப நம்ம நெனச்சதுக்கு அப்புறமா, உண்மையாகவே யாசகம் கேட்கக்கூடிய நபர்களுக்கு குடுக்க முடியாம போயிருதுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோம்னா 10 பேர் வந்துர்றாங்க. இது வந்து இந்தியா என் தாய்நாடு, என்னுடைய உரிமை, என்னுடைய உரிமை அப்படின்னு வந்து நிக்கிறாங்களா? இல்ல என்னன்னு சத்தியமா புரியலங்க. இத விட என்னன்னா, நம்ம நெறைய காசு சில்லற காசு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது மாரியான அனுபவம் நிஜமாவே எல்லாருமே மீட் அவுட் தான் பண்ணிட்டு இருப்போம்னு நான் நெனைக்கிறேன். ஒரு நபர் காசு கேட்கிறாரு. எதிர்த்த மாரி இருக்கக்கூடிய சீட்ல இருக்க ஒரு பாப்பா கிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டா, காரி துப்பிட்டு போறாருங்க. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பார்த்தோனே எனக்கு நெஞ்சம் பதம் பதச்சிருச்சுங்க. இப்ப இந்த மாரியான ஒரு சீன பார்த்த உடனே நான் உடனே காசு தந்துருவேன்னு பயந்துகிட்டு காசு தந்துருவேன்னு நெனைக்கிறாங்களா? இல்ல நீ காசு குடுக்காதனால நீ ஒரு சபிக்கப்பட்டவ. உன்ன நான் அந்த இடத்துல அவமானம் பண்ண போறேன் அப்படின்னு நெனைக்கிறாங்களா? சத்தியமா தெரியல. அவங்க ஒருவேளை பைத்தியமா இருக்கலாம். இல்ல பேர் என்ன? அ மனப்பிறழ்வு. நெறைய தமிழ் வார்த்தைகள் வந்து என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கங்க. நிஜமா சொல்றேன். இந்த மாரியான சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசே ரொம்ப வேதனைப்படுது. இதுல என்ன அப்டின்னா, வாழ்வதற்கு வழி இல்லாம வாழ்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான மனநிலை வரமாட்டேங்குது. எங்க வீடு தேடி வந்து, எங்களுக்கு வந்து அநாத ஆசிரமத்துக்கு பணம் வேணும். இல்ல துணிமணி வேணும். நீங்க பயன்படுத்தக்கூடிய சேலை துணிமணிகள் குடுங்கன்னு கேட்குறாங்க. சரின்ட்டு நம்ம குடுக்குறோம். அதே சேலை துணிமணிய இன்னொரு ஏரியாவுடைய கார்னர்ல உட்காந்து லாட் ஆன துணிகளா போட்டு விக்கிறாங்களே! நெனச்சு பாருங்க. இப்ப என்னன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நெறைய பேர் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க.
உங்களுக்கும் இந்த மாதிரியான கண்டிப்பான ஒரு அனுபவங்கள் வந்திருக்கும். யாராவது என்னை திட்டன்னு நெனச்சா கூட திட்டுங்க. தப்பு கிடையாது. ஏன்னா, நெறைய இடத்துல வந்து பிச்சைக்காரன் அந்த மாரிலாம் பயன்படுத்திக்க அதனால திட்டுவீங்க. பரவால்ல. ஆனாலும் என்னுடைய மனக்குமறல நான் இந்த இடத்துல வந்து வெளியிட்டுருக்கேன். இப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு குடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அரசியல் சார்ந்த எந்த ஒரு விமர்சனமும் இந்த வீடியோக்கு வந்து தயவு செஞ்சு குடுக்க வேணாம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு நல்ல ஒரு இந்த சமூகத்தினுடைய அங்கத்தினர்களாக ஒரு பேர் என்ன, நம்மல்லாம் எல்லாருமே வந்து படித்தவர்கள், புத்திசாலிகள். படிக்கலனாலும் புத்திசாலிகள் நெறைய பேரும் இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவ பார்த்துட்டு, இதுக்கு என்ன தீர்மானம் எடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து இதுல ஷேர் பண்ணுங்க. இந்த ஷேர் பண்ண இந்த அனுபவங்களை கொண்டு கண்டிப்பா இன்னொரு வீடியோ இதுல வந்து நான் எடுத்து போடுறேன் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.